வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். எவ்வளவு ஆழத்தில் புதைக்கப்படுகிறோமோ அவ்வளவு வலிமையாக முளைப்போம். எவ்வளவு ஆழத்தில் விதைக்கப்படுகிறோமோ அவ்வளவு வலிமையாக நாம் முளைப்போம், பலன் தருவோம். இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு போதனையை சொல்லுகிறார். ஒரு விதைப்பவன் விதைக்க செல்லுகிறான். அவன் விதைக்கின்ற விதைகள் நல்ல நிலத்தில் விழுகின்றன, முட்செடிகளின் நடுவில் விழுகின்றன, பாறையின் மேல் விழுகின்றன, வழியோரத்தில் வரப்பு மேலும் விழுகின்றன. இந்த வரப்பு மீது விழுந்த விதைகளை பறவைகள் எடுத்து செல்கின்றன, அவை உணவாக பயன்படுகிறது. பாறையின் மேல் விழுந்த விதைகள் நீர் இல்லாததால் சீக்கிரமா முளைச்சிடுது. ஆனா வெயில் பட்ட உடனே கருகி போயிடுது. முள்செடிகளின் நடுவில் விழுந்த விதைகள், அந்த வயலுக்கு அரணாக இருக்கக்கூடிய வேலியோரத்தில் விழுந்த விதைகள் முளைக்கிறது, பலன் தருகிறது. ஆனால் அதை எடுக்க முடியவில்லை. முட்கள் நடுவில் இருப்பதால் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியவில்லை. நல்ல நிலத்தில் விழுகின்ற விதைகள் 100 மடங்கும் 60 மடங்கும் 30 மடங்குமாக பலன் தருகிறது. இதில் 100 மடங்கு பலன் தரக்கூடிய விதைகள் எப்படி இருந்திருக்கும்னு சொன்னா, அந்த நிலத்தின் ஆழத்தில் விழுந்திருக்கும். அந்த நிலத்தின் ஆழத்தில் விழுந்திருக்கும், அதிகமாக பலன் தரும். நல்ல வலுவாக முளைத்து அதிகமாக பலன் தந்திருக்கும். நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய மனங்களிலும் நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை, நல்ல சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைக்கும் பொழுது, விதைத்து கொள்ளும் பொழுது அவற்றினுடைய பலன்கள் நமக்கு அதிகமாக இருக்கும், வலிமையாக இருக்கும். மேலோட்டமாக அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவற்றுடைய பலன்கள் அளவு குறைவாகத்தான் இருக்கும். இதுதான் இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன விதைப்பவன் கதையினுடைய விளக்கம். எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தப்பட்ட, ஆழப்படுத்தப்பட்ட நல்ல நிலமாக நாம் வைத்திருந்தால் நம்முடைய உள்ளத்தில் உள் செல்கின்ற சிந்தனைகளும் நல்ல கருத்துக்களும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதை விட்டு நம்முடைய உள்ளத்தை மேலோட்டமாக கலவையாக வைத்து கொண்டிருந்தோம் என்றால் பலன்கள் குறைவாகத்தான் கிடைக்கும். எனவே நாம் முழு பலனையும் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு ஆழத்தில் நாம் புதைக்கப்படுகிறோமோ, எவ்வளவு ஆழத்தில் நாம் புதைக்கப்படுகிறோமோ அவ்வளவு வலிமையாக முளைத்து பலன் தருவோம் என்பதை மனதில் இருத்தி கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது தேர்வு காலம் முடிந்து அடுத்த படிப்புகளை தொடர்வதற்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லுகிறார்கள். அவர்களுக்கு இந்த கருத்தை புகுத்தி கொள்வோம். மனத்தை ஆழப்படுத்தி, விசாலப்படுத்தி, தெளிவாக்கி, அவற்றில் நம்முடைய படிப்பையும் சிந்தனையும் கருத்துக்களையும் ஆழத்தில் பதிய வைக்கும் பொழுது அவை வெளிப்படும் பொழுது நல்ல பலன்களை தரும். மேலோட்டமாக நுனிப்புல் மேய்ந்தது போல படிக்க வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவர்களுடைய எதிர்காலத்தையும் வளப்படுத்துவோம். ஆழமாக அவர்களுடைய உள்ளத்தில் அனைத்தும் விதைக்கப்பட்டு நல்ல பலன் தர அவர்களை வாழ்த்துவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு அருகம்புல் சிறுநீர் பெருக்கியாக செயல்படுகிறது. அது சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய தொற்று, அழற்சி இவைகளை எல்லாம் தடுக்கிறது. எனவே அருகம்புல் சாறு குடிக்கும் பொழுது சிறுநீர் பிரச்சனைகள் குறையும். இந்த வெயில் காலத்தில் நிறைய சிறுநீர் பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா? அதற்கு நல்லதொரு மாற்றாக அருகம்புல் சாறை குடித்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவோம். வாழ்க மகிழ்வுடன்.